முடிச்சிட்டீங்களா? ரிலீஸ் பண்ணிட்டீங்க. லீக் ஆயிடுச்சு, படமே ஃபுல்லா லீக் ஆயிடுச்சு. படம் பார்த்துட்டு பாதி பேர் நல்லா இருக்குன்றாங்க, பாதி பேர் நல்லா இல்லைன்றாங்க. எப்படி உங்களெல்லாம் மனசு வருதுன்னு தெரியல. ஒரு மனுஷனோட கடைசி படம் 33 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் பார்க்காத தோல்வியே இல்லை, அவர் அடிக்காத ஆளே இல்லை. இப்படி வளர்ந்து வந்த ஆளை அவர் அரசியலுக்கு வந்த ஒரே காரணத்துல என்னென்னமோலாம் பண்றீங்களே, மனசு ரொம்ப வலிக்குதுங்க. ஒரு படம் எடுக்கணும்னா தனியாலாம் முடியாது. 1000 பேர் 1500 பேர் உழைச்சாங்க அந்த படத்துக்கு. எல்லாரும் சேர்ந்து போட்ட உழைப்ப ஒரு 3 மணி நேரத்துல அடிச்சு உடைச்சு முடிச்சுட்டாங்க. இதுல நிறைய பேர் கேள்வி வேற, நீங்க உங்களோட அரசியல் அறிவிப்புக்கு நீங்களா ரிலீஸ் பண்ணிட்டு வெளியால கொடுக்க சொல்றியான்னு சொல்லிட்டு கேள்வி வேற. அவ்வளவுதான், முடிச்சிட்டீங்களே, நீ என்ன இருக்கு, நீ பண்றதுக்கு எதுவுமே இல்லையே. இல்ல தெரியாம தான் கேட்கிறேன், அவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு? உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஆளு கத்தி எடுத்து குத்திட்டாரா? இல்ல நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல மண்ணை இருந்து விட்டாரா? அவரை ஏன் இப்படி அடிக்கிறீங்க? இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு மட்டும் நினைச்சுக்கிறாதீங்க. அவர் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அமைதியா இருக்கிறது தான் எனக்கு வெற்றின்னு தோணுது. அவரோட அந்த வெற்றி தான் இதெல்லாம் பண்றவங்களுக்கு சரியான செருப்படியா இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆனதை பத்தி உங்களுக்கு எந்த எதிர்ப்பா இருந்தாலும், எந்த கருத்தா இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.